ஜிம்முக்கு போற நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ற இடத்துலயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க. இந்த கிளிப்ஸை நம்ம அடிக்கடி இன்டர்நெட்ல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஜிம்மோட இன்னொரு டார்க் சைடா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்ல. பாடி பில்டிங் காம்படிஷன் ப்ரிப்பேர் ஆகிறவங்க பிஇடிஸ்னு சொல்லக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ், புரியுற மாதிரி சொல்லணும்னா அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ், இதோட சைட் எஃபெக்ட்ஸை பத்தி இவங்க தெரிஞ்சு எடுக்கிறாங்களா தெரியாம எடுக்கிறாங்களான்னு தெரியல. மசிலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி ஹார்ட்டோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், விச் இஸ் கார்டியக் ஹைப்பர்ட்ரோஃபி. இப்படி ஆகுறதுனால ஹார்ட்டோடைய ரிதம் மாறுபடுது. அதனால ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி இறந்து போறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட கேசஸ்க்கு. இன்னும் சிலர் அன்டயக்னோஸ்டு ஹார்ட் இல்னஸ், தனக்கு ஹார்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குன்னே தெரியாம அவங்க ஜிம்முக்கு போய் ஹெவியா வெயிட் லிஃப்ட் பண்ணும் பொழுது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஹார்ட் கொலாப்ஸ் ஆகி இறந்து போறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, ஜிம்முக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பாடி இந்த லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி அடாப்ட் ஆகி இருக்குன்றத பொறுத்து இது மாறும். ஸோ அதனால ஜிம்முக்கு போன 2-3 மாசத்துலேயே 150 kg டெட் லிஃப்ட் பண்ண போறேன், 180 kg ஸ்குவாட் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஸ்லோவா ப்ராக்ரஸ் ஆனாலும் கன்சிஸ்டன்டா ப்ராக்ரஸ் பண்ணுங்க. ஸோ ஜிம் போயிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கும் வர மண்டேல இருந்து போலாம்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி லிஃப்டிங்.